ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதில் அரிசி உளுந்து எதுவுமே யூஸ் பண்ணல. அதே போல் இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. இது நீங்கள் காலையில், ஈவினிங், ஈவன் லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். நைட்டு டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃபனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1/4 கிலோ அளவுள்ள பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். கூட்டுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த பாசி பருப்பு தான் சிறு பருப்புன்னு சிலர் சொல்லுவாங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டும். 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளிவாக மாறிடும். அதுக்கு பிறகு இதில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் இந்த பருப்பு நல்லாவே ஊறட்டும். இந்த ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி தான் இந்த பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி நிறைய இருந்ததுன்னா நம்ம இருந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை நம்ம சேர்த்து ஃபுல்லாகவே அரைச்சிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. தண்ணியை நான் கொஞ்சம் இருத்து தனியாக வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா மையவே அரைச்சிக்கோங்க. திரியாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது போல் மைய அரைச்சாதான் நமக்கு தோசைகளாவோ இல்லை அடைகளாவோ ஊற்றும் பொழுது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அரைச்ச மாவை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு பார்க்கும்பொழுது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா 3 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிலர் குறைவாக சாப்பிடுவோம், சிலர் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அதனால் தண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்து விடுறேன் நான். ஏன்னா நம்ம ஊற்றும் பொழுது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் திருப்பி போடுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். சமையல் சோடா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்படலைன்னா சமையல் சோடாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதே போல் கலந்து விட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்தில், தோசை மாவை விட கொஞ்சம் மாவு லூஸாக இருந்துச்சுனாலே போதும். அப்போ தான் ஊற்றுறதுக்கு நமக்கு சூப்பராக வரும். இப்போ ஒரு தோசை கல்லில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதில் நமக்கு தேவையான அளவு மாவை சேர்த்துக்கலாம். வீட்டில் ஒரு மீடியம் சைஸில் சாம்பார் கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவு மாவு இதில் சேர்த்தேன். ரொம்ப பெருசாக அகலமாக நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலும் திருப்பி போடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். திக்காக தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊத்தப்பம் போல் ஊற்ற போகிறோம். துருவின இஞ்சி இதில் கொஞ்சமாக மேலே சேர்த்தாச்சு. அதே போல் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் எல்லாத்தையுமே மாவில் சேர்த்து கலந்து சுடணும் அப்படின்னா கூட சுட்டுக்கலாம். இது போல் செஞ்சு தரும்பொழுது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஊத்தப்பம் மாதிரி நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை மேலே லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் தூவுறதுக்கு நமக்கு டைம் வேணும்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, லைட்டாக இது பண்ணிவிட்டு திக்காக இருக்க அந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் இருந்து மேலே நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக எல்லா காய்கறிகளும் இதில் போய் பிடிக்கும். அதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கேரட் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை துருவி தனியாக வச்சுட்டு நம்ம இதில் எடுத்து சேர்க்கலாம். நம்மக்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த முட்டைக்கோஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். என்னால் ஒவ்வொரு தோசைக்கும் இந்த மாதிரி ஊற்றி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மாவில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கெல்லாம் சுட்டுக்கோங்க. இப்போ இதில் ஓரமெல்லாம் லைட்டாக நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களோட விருப்பப்படி இதில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், அதனால் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த பெருங்காய தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அரைக்கும் பொழுதே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சிடுங்க. மிதமான தீயில் வச்சு இந்த பாசிப்பருப்பு ஊற்றப்பத்தை கரெக்டாக ஒரு சைடு ஃபுல்லாக அடியில் நமக்கு கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கோங்க.
எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை நீங்கள் சமையலுக்கு வீட்டில் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பொறுமையாக வேக விட்டு எடுத்தால் தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டுட்டிங்கனாலுமே உடஞ்சிடும், நமக்கு திருப்பி போடுறதுக்கு வராது. இது போல் மேலே லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கோங்க. எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் இதில் வீட்டில் நம்ம இட்லிக்கு பருப்பு பொடி வச்சுருப்போம் இல்லைங்களா, எந்த டைப்பில் நம்ம பருப்பு பொடி செஞ்சு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த பருப்பு பொடியை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மேலே சேர்த்துக்கோங்க. நமக்கு எந்த அளவு ஸ்பைஸ் தேவை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்பொழுதே மேல் வரைக்கும் நல்லாவே வெந்திருக்கும், இருந்தாலும் ஒரு முறை திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இது போல் திருப்புறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு கரண்டியை சப்போர்ட்க்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருந்ததுனால எனக்கு திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, உடஞ்சிட போகுது அப்படிங்கிறதுனால இன்னொரு கரண்டியை நான் சப்போர்ட்க்கு கொடுத்து திருப்பி போட்டேன். அடிப்பக்கம் பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு, கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த கலர் சேஞ்ச் ஆனாலே நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் மேலே பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இல்லைன்னா நம்ம காய்கறி சேர்ப்போம் இல்லைங்களா, அப்பயே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும் பொழுது நல்ல கொத்தமல்லி இலைகள் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கும். பிள்ளைங்க டக்குன்னு பார்த்த உடனே சாப்பிட்ருவாங்க இந்த ரெசிப்பியை. இப்போ இந்த பாசிப்பருப்பு ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா காரசாரமான சைட் டிஷ்ஷு இல்லை சாம்பார் வகைகள் எதுவாக இருந்தாலுமே இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி ஊத்தப்பங்கள்லாம் சுட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அவசியம் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டிஃபன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக அளந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/4 கிலோ அளவுள்ள பச்சரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் நல்லா நம்ம இதை வாஷ் பண்ணி எடுக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3-4 முறை நல்ல கையில் பிசைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. தண்ணி இது போல் நமக்கு தெளிவாக வரணும். இந்த தண்ணி ஃபஸ்ட்டு தெளிவாக இல்லை, அதுக்கு அடுத்தது வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்திங்கன்னா இது போல் தெளிவாக இருக்கும். இப்போது இந்த அரிசி ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் அரிசி நமக்கு ஊறணும். அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலுமே ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் அரைச்சி சமைச்சிக்கலாம். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதனோட சில பொருட்களை சேர்த்து அரைக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உப்பு உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதிலையே சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்புமா ரவை, பாம்பே ரவைன்னு நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அந்த ரவையை இதனோடையே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எந்தளவு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்போ இது 3/4 அளவுக்கு அரைஞ்சாச்சு. சீரகம் தான் நடுவில் 1-2 திரியாக தெரியும், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த உருளைக்கிழங்கை இதனோடையே சேர்த்துக்கணும். நான் சொல்கிறது 1/4 கிலோ அளவுள்ள அரிசிக்கு உண்டான அளவுகள் தான். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா இது போல் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ரவை சேர்த்துக்கோங்க. அப்போ மாவோட அளவு கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஆப்ப மாவு போல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சேர்த்துட்டு இதில் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேரட் சேர்க்குறேன், ஒரு சின்ன சைஸ் கேரட்டு. காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம். பீன்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்க்குறதா தான் சேர்த்துக்கோங்க. கோஸ் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி அது ரெண்டும் நான் சேர்க்கல. ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு அடைகளாவோ இல்லை தோசைகளாவோ செய்ய போகிறோம். நம்மளோட விருப்பம் தான். நல்லா திக்காக வேணும்னு நினச்சா நம்ம அடைகளாக செஞ்சுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை போல் ஊற்றி கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்த பிறகு கரண்டி வச்சு நல்லாவே கலந்துருங்க. கலந்து விடும் பொழுது நமக்கு அந்த திக்னஸ் இது போல் இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட மாவு தண்ணி ஆகிடுச்சு, அரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் நம்ம கூடுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ரவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இடியாப்ப மாவு இருந்ததுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது உடனே சுட போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் நான் ஈனோ சேர்க்குறேன். ஈனோ சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாவை அரைச்சிட்டு ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. லைட்டாக புளிச்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது உடனே நம்ம அரைச்ச உடனேயே சுடணும்னா ஈனோ இதில் சேர்க்கணும். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதை கரையிறதுக்காக மேலே சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அவ்வளோதான். இப்போ மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. நான் இன்றைக்கி இதை ஒரு கடாயில் தான் அடைகளாக போட்டு எடுக்க போகிறேன். நல்ல அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதே போல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற குழிக்கரண்டியில் மாவு எடுத்து கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் வட்டமாக வரணும்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்பொழுது ஓரமெல்லாம் லைட்டு ப்ரௌன் கலரில் வரும். இது லோ ஃப்ளேமில் தான் வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நடுவுலலாம் வேகாது, ஓரம்லாம் கருகி போயிடும். இதே போல் ஓட்டைகள் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஈனோ சேர்த்ததுனால இது போல் நமக்கு ஓட்டைகள்லாம் வரும். இல்லை நம்ம அதை ஸ்கிப் பண்ணோன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நம்மளோட விருப்பம்தான், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் கரண்டியில் எடுக்க வருதான்னு பாருங்கள். எடுக்க வந்துச்சுன்னா திருப்பி போட்டுடுங்க. அடிப்பக்கம் நல்லா நமக்கு பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இதே போல் தான் நமக்கு வேகணும். திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா 2 பக்கமே நல்லா செவந்து வந்துடும். அப்படி இல்லை இது கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம். இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே அடைகளாக சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு அடை சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அப்படியே கூட சாப்பிடலாம். ஈவன் நீங்கள் பருப்பு பொடி இட்லிக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அது கூட தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் காரசாரமான சட்னி இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த அடையை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.